பெங்கல் புயலின் தாக்கத்தால் எங்கு பார்த்தாலும் தண்ணீர் தேங்கி வெள்ளக்காடாக காட்சியளிக்கும் நிலையில் தற்போது வரை பலர் வீட்டை விட்டு வெளியே வர முடியாமல் வீட்டின் உள்ளேயே முடங்கியுள்ளனர். ஏராளமான வீடுகளில் வெள்ள நீர் புகுந்ததால் பூச்சி மற்றும் பாம்புகளின் அச்சத்தோடு வாழ்ந்து வருகின்றனர். அரசு சார்பில் இதுவரை மக்களுக்கு போதிய உதவி கிடைக்காத நிலையில் சமூக ஆர்வலர்கள் பலரும் மழை வெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு தேவையான அடிப்படை வசதிகளை செய்து வருவதை பார்க்க முடிகிறது. மேலும் கனமழையால் பாதிக்கப்பட்ட விழுப்புரம், கடலூர், கிருஷ்ணகிரி, கள்ளக்குறிச்சி மாவட்டங்களை சேர்ந்த குடும்ப அட்டைதாரர்களுக்கு ரூபாய் 2000 புயல் நிவாரணமாக வழங்க முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் உத்தரவிட்டார். அதேபோல் பல பகுதிகளில் தண்ணீர் இன்னும் குறையாத நிலையில் பள்ளி, கல்லூரிகளுக்கான விடுமுறை நீட்டிக்கப்பட்டுள்ளது. இது ஒருபுறம் இருக்க, விவசாயிகள் பலர் தங்களுடைய நிலத்தில் பயிரிட்ட பயிர்கள் பெங்கல் புயலால் அழிந்து விட்டதாகவும், ஆடு மாடு மழை வெள்ளத்தில் சிக்கி இறந்ததாகவும் கண்ணீர் விட்டு வருகின்றனர். சிலர் வீடு உடைமைகளை இழந்து தவித்து வரும் நிலையில் அரசு தங்களுக்கு உதவ வேண்டும் என கோரிக்கை வைத்துள்ளனர். இந்நிலையில் பெங்கல் புயலால் பாதிக்கப்பட்ட மக்களுக்காக முதல் ஆளாக ஓடி வந்து உதவியுள்ளார் நடிகர் ரஜினிகாந்த் சார். முதலமைச்சர் பொது நிவாரண நிதிக்கு ரஜினிகாந்த் 50 லட்சம் காசோலையை துணை முதல்வர் உதயநிதியிடம் வழங்கியுள்ளார். இதைத் தொடர்ந்து அவருக்கு பாராட்டுகள் குவிந்து வருகிறது. சில பிரபலங்கள் ரூபாய் 100 கோடி சம்பளம் வாங்கும் நிலையில் இதுவரை மக்களுக்கு எதுவும் உதவ முன்வராத நிலையில் ரஜினிகாந்த் சாரின் உதவி கவனம் பெற்றுள்ளது. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. மேலும் ரஜினி சார் பற்றிய தகவல்களுக்கு எங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.